என்ன கண்டாட்டு கேட்கும். ஸ்டாப் பண்ணுறியா? இருக்கவே இருக்கு இந்த கரண்ட். காய்ஸ் புரட்டவே முடியல காய்ஸ். மினியேச்சரில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுக்கு சாதா குக்கர்லேயே பண்ணிட்டு போயிடலாம். நீ எல்லாம் கொதிக்கிறதுக்குள்ளேயே போட்டுட்டேன். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு காய்ஸ். இன்னும் புரோட்டா தான் காய்ஸ் இன்னும் வேகலை. இதுதான் எண்ணெய் கொதிக்கிறதுக்குள்ளே போட்டான் புரோட்டாவை. இல்லை காய்ஸ் பாருங்க எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் எல்லாமே கேவலமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணும்போது நல்லா பண்ணுறோம். கைஸ் அடுத்தது கொஞ்ச நாளில் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் கைஸ். இன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ எப்போயாச்சும் ஒரு நாள் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் கைஸ். ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த வீடியோ அது எங்களால் இப்போ பண்ண முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்களா நல்லா புரோட்டா போடுறாங்க. ஆமாம் கூடிய சீக்கிரம் நாங்கள் பரோட்டா கடை வைக்க போகிறோம். இது இவ ஏன்ட்ட கூட சொல்லலை, உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னான். அப்படியே நானும் கேட்குறேன். ஏன்னா இது ஒரு பொய். எஸ் அதனால தான் இவளே கேட்டது கிடையாது. நல்லா பாருங்கள் பரோட்டா நல்லா வெந்து வந்துருக்கு. இதை இப்போ ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா இதாகி நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. அடுத்ததையும் இதே மாதிரி போட்டுடலாம். நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிடுவோம். நாங்கள் எப்போவுமே பகிர்ந்து தான் சாப்பிடுவோம். பகிர்ந்து உண்றது ஒரு நல்ல பழக்கம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து தான் சாப்பிட்ணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட உங்கள் வயிறு நொம்புற மாதிரி இருக்கும். ஆனால் மறக்காமல் அது மாதிரி பண்ணி பாருங்கள். பாருங்கள் நான் இந்த சைடு சும்மா அப்படி திரும்பறதுக்குள்ளே இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு பண்ணுறது தான் ரொம்ப நேரம் ஆகும். அடுத்தது பண்ண நம்மளுக்கு கைவத்த கலையாரு எண்ணெயும் கொஞ்சம் சீக்கிரமாக பொரிய ஆரம்பிச்சிடும். நான் ஃபஸ்ட்டு பண்ண மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு பண்ண ரொம்ப டைம் ஆகுது. சும்மா ரொம்ப இதாக லேசியாக இருந்துடாதீங்க. செகண்ட் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா அழகாக கிறிஸ்பியாக 5 நிமிஷத்தில் வந்துடும். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எண்ணெயில் போட்டு ஒரே இதாக பொரிச்சிடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா வரும். அப்போ தான் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். கிறிஸ்பியாக இப்போ இருக்க நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் வேக வச்சுட்டு இன்னொரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி பண்ணிடுங்க. ஒரே ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்காக பண்ண வரல. அதே மாதிரி என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்கோ நீங்கள் சொல்லியிருக்க கமெண்ட் செக்ஷனில். நாங்களும் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். நாங்களும் உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க தான்.
கைஸ் உட்காந்துக்கிறேன் கைஸ். ரொம்ப நேரம் முட்டி போட்டு இருக்க முடியல கைஸ். ப்ளீஸ் எனக்கு வீடியோக்கு யாருமே லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாட்டீங்க. கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறையா வீடியோ கிடைக்கும். அடுத்த வாட்டிலேருந்து நாங்கள் எல்லா ரெசிபியோட இதோ என்னென்ன ஆட் பண்ணோன்னு எல்லாமே சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது. இது லைட்டாக சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக ஒன்று வாட்டி கிறிஸ்பியாக இருந்தால் இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக பண்ணுங்கள். நாங்களே லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பண்ணுவோம். அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் திரும்பி போடலாம். எத்தனை கமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம இன்னும் சில்வருக்கு போக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்மளாம் சில்வர் பட்டன் வாங்கிடலான்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். அதான் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் எங்களை சில்வர் பட்டன் வாங்க வச்சிங்க உங்களுக்கு டெய்லி நாங்கள் இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் பண்ணி காட்டுறோம். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெஞ்சி கேட்டுக்கிறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்கள்கிட்ட குக்கிங்க்கு இருக்கிற மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மினியேச்சர் குக்கிங் திங்ஸ். சில இதெல்லாம் புதுசாக வாங்கியிருப்போம். ஆனால் அது வாஷ் நீங்கள் எது புதுசாக வாங்கினாலும் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சுத்தமாக இருக்கும். நீங்கள் ட்ரெஸ் வாங்கினா கூட ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. இது ஆக்சுவலாக எதுவுமே வாஷ் பண்ண மாட்டான். நான்லாம் வாஷ் பண்ணுவேன். இவன் தான் வாஷ் பண்ணவே மாட்டான். நானும் வாஷ் பண்ணுவேன். 2 பேருமே வாஷ் பண்ணுவோம். பன் பரோட்டா நல்லா வெந்து வந்துட்டு கைஸ். பன் பரோட்டா திங்கிறோம், தூள் கலப்புறோம். நாங்களே பண்ணதுன்னு ஊர் முழுக்க சொல்கிறோம். ஆக்சுவலாக இது என் அக்கா, நான் தான் தங்கச்சி. ஸ்கூல் எக்ஸாம் லீவுக்கு இங்கே வந்திருக்கேன். அது வெந்துருச்சான்னு பாரு. பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வெயிட் பண்ணி சுடுங்க.